ஓகே, ஃபைனலி அவர் சொதப்பல் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி மொத்தையாக வந்து வந்துருக்குன்னு. ஆக்சுவலாக இதில் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணனே எங்களுக்கு தெரியல. இன்னும் அதில் ரெசிபி பார்த்தா தான் தெரியும். அதில் வர மாதிரியே தான் எல்லாமே நாங்கள் பண்ணோம். இருந்தாலும் அது வேற கண்ட்ரி டிஷ்ன்றனால ஏதாவது நாங்கள் சொதப்பிட்டோமா, அந்த பக்குவம் வரலையா எங்களுக்கு தெரியல. பட் நிறைய இதை ரெஃபரன்ஸ் எடுத்து அது பண்ணது. ஏதோ ஒன்று சரி 9ல் சொல்லுவோம் 10ல் 1 சொதப்பலாவது சகஜம் தானே. சமையல் எல்லாமே சமையலா வந்துடாது. சோ இது வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எடு ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நின்று எடுக்கிறேன், சூடா இருக்கு. இவ்வளவு நேரம் நின்று செஞ்சதுக்கு ஒன்னாவது சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே. சூப்பரா இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் சால்ட் அதிகமா தெரியுது. ஷேப் இதெல்லாம் அது மாதிரி வரல, பட் டேஸ்ட் வைஸ் குட். Hello everyone, Assalamu alaikum. Welcome back to our channel Mickey Sisters. வந்த சமையல் போனா சொதப்பல். ஓகே, அகைன் ஒரு குக்கிங் vlog-ஓட வந்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ஆமா, அது பயங்கர இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ நம்ம சேனல்ல டப்பு டப்புன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஜப்பான் ஃப்ரைஸ். ஓகே, அதான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஓகே, அதான் நம்ம சேனல் டக்குன்னு செஞ்சிடலாமா? ஓகே, செய்யறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் என்னன்னா பொட்டேட்டோ. அது ஒண்ணுதான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதை. ஓகே, இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இது இன்னும் நல்லா மர்ஜ் ஆகிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ. இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு பொட்டேட்டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு மேலே கிளிங் ரேப்பை வந்து விரிச்சிக்கலாம். கிளிங் ரேப்ல போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிளிங் ரேப் இல்லை அப்படின்னா ஸ்லிங் பேக் இருக்குல்ல, சாரி ஜிப்லாக்ல அது போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலே இதே மாதிரி ஒரு கவர் எடுத்து கவர் பண்ணி ஃப்ரீஜரில் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்டி. எவ்வளோ நேரத்துக்கு? 20 மினிட்ஸ்க்கு. 20 மினிட்ஸ்க்கா? ஓகே, நல்லா செட் ஆகணும். நல்லா அது செட் ஆகணும். இது வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணுறதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை நல்லா வந்து ரேப் பண்ணி செட் ஆகிறதுக்கு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இன்கேஸ் அந்த கிளிங் ரேப் இல்லைன்னா நம்ம அந்த ஹோட்டல், அதாவது பார்சல் பண்ணுவோம்ல சாப்பாடெல்லாம், அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வைப்போம்ல. ஆமா, அதெல்லாம் வச்சுக்கலாம். வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆப்ஷனலுக்கு நான் கேட்குறேன், ஏன்னா எல்லார் வீட்லயும் இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி கவர்ஸ் கூட நீங்க ரேப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதை ஃபிளாட்டன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. 20 மினிட்ஸ் செட் ஆகட்டும், அப்புறம் மேக் பண்ணலாம். ஓகே, A few moments later. ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது நல்லா செட் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக அந்த ரெசிபி பேர் என்ன சொன்னா? ஜப்பான் ஃப்ரைஸ். ஜப்பான்ல இப்போ வயலில் போயிட்டு இருக்க அந்த ஃப்ரைஸ். ஓகே, அது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நாங்கள் ஆயில் எல்லாமே ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. ஆயில் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டு இருக்கு.
நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டிக்ஸ் மாதிரி ஆமாம் திக்னஸ் வேணும் அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸா அடுக்கிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4 எடுத்துருக்கோம், அதை ஃப்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேடி? இது ரொம்ப நீட்டா இருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், ஆனா இதோட ஹைலைட்டே அதான். கரெக்டா? வாவ், நம்ம ஆயில் ஹீட் பண்ணி வச்சனால டப்புன்னு போட்டாச்சு. ஓகே, நல்லா இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இங்கே பாருடி மீ உடஞ்சி வந்துருச்சுடி. ஜப்பான் ஃப்ரைஸ் நம்ம ஊர் ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு கேட்டேன். ஒரு வாய் முடிச்சு போய் போட்டு பார்த்தேன். பார்த்து செஞ்சதுல ஃபர்ஸ்ட் ரெசிபி உங்களுக்கு வந்து சொதப்பலாயிருக்கு. எப்பவுமே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வரும். உப்பு கம்மியா இருக்கும். எல்லா ரெசிபி பார்க்க வந்து நல்லா வந்துடும். உங்க ஸ்தி இது பார்க்கவே காரண கோலமாயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், சப்போஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. லாஸ்டா சொல்லிட்டு தோல்வியே வெற்றியும் வீரனுக்கு ஜெகஜம். ரெசிபி என்னதான் நல்லா வரலனாலும் நாங்க வந்து எங்க செஞ்சுட்டோமேன்றதுக்காக பகிர போறோம். இல்ல இதை வந்து இருக்கிற மிச்சத்தையும் வச்சிரும். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கருத்து. திடீர்னு இல்ல, ஒரு டிவி பார்க்கும்போது தான் இந்த இது எனக்கு தோணுச்சு. என்னது? இப்போ வந்துட்டு நல்ல எஜுகேஷன் டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சுல, எந்த அளவுக்கு ஸ்கூல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு, ஸ்கூல் டெவலப் ஆயிடுச்சு, எஜுகேஷன் டெவலப் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சேர்ந்து டியூஷனும் டெவலப் ஆயிடுச்சு பயங்கரமா. ஆமா ஆமா. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு, அந்த காலம் இல்ல, அந்த அளவுக்கு டியூஷன் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இல்லாம இப்போ ஹோம் டியூஷன் வந்துச்சு, ஆன்லைன் டியூஷன், ஆன்லைன் டியூஷன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. ஆன்லைன் டியூஷன், ஆன்லைன்ல படிக்கிறது, யூடியூப்ல படிக்கிறது, ஆப்ஸ்ல படிக்கிறது, அது மாதிரிலாம் வந்துட்டு டெக்னாலஜி லெவல்ல எஜுகேஷனல் எங்கேயோ போயிட்டு இருக்கு, வேற லெவல்ல. அதை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா எஜுகேஷன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆமா, அது வந்து அது இப்போ வந்து என்ன சொல்றது, சீரியஸா அதுக்கு நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். ஏன்னா படிப்புக்கு அந்த அளவு முக்கியத்துவம் இல்லாம இருந்த காலத்தெல்லாம் தாண்டி இப்போ படிப்புக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து நிறைய பேர் எஃபர்ட் போட்டு நல்ல ஸ்கூல் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்குன்னு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். எங்களுக்குமே ஆக்சுவலி அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இது எனக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷனு. சிபிஎஸ்சி பெஸ்ட்டா இல்லைன்னா மெட்ரிக் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. வர சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு சிலபஸ்லாம் நிறைய போயிட்டே இருக்கு. இல்லை இதுதான் நல்லது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், அந்த டைம்ல கொஞ்சம் நம்ம ஏர்லி 2K கிட்ஸ் 90s அதெல்லாம் வந்துட்டு வெறும் மெட்ரிக் அந்த கவர்மெண்ட் இது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய சிலபஸ் எல்லாமே வந்ததுனால அந்த ஒரு கன்ஃபியூஷன் வருது. கரெக்டு தான். உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி நான் அபிப்பிராயம் இருந்தா, எங்கள் டவுட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனிவே டெக்னாலஜி எல்லாமே கொஞ்சம் இவ்வளோ டெவலப் ஆனதை நினச்சி எஜுகேஷனுக்காக வி ஆர் வெரி ஹாப்பி. எஸ், ஓகே, ஃபைனலி அவர் சொதப்பல் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி மொத்தையாக வந்து வந்துருக்குன்னு. ஆக்சுவலி இதில் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னே எங்களுக்கு தெரியல. இன்னும் அதில் ரெசிபி பார்த்தா தான் தெரியும். அதுல வர மாதிரி தான் எல்லாமே நாங்க பண்ணோம். இருந்தாலும் அது வேற கண்ட்ரி டிஷ்ன்றனால ஏதாவது நாங்க சொதப்பிட்டோமா, அந்த பக்குவம் வரலையா எங்களுக்கு தெரியல. பட் நிறைய இதை ரெஃபரன்ஸ் எடுத்து அது பண்ணது. ஏதோ ஒண்ணு சரி 10-9ல 10ல 1 சொதப்பலா சகஜம் தானே. சமையல் எல்லாமே சமையலா வந்துடாது. சோ இது வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நின்று எடுக்கிறேன், சூடா இருக்கு. இவ்வளவு நேரம் நின்று செஞ்சதுக்கு ஒன்னாவது சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே.
நல்லா crispy-ஆ கிறிஸ்பியா சூப்பரா சூப்பரா இருக்கு. இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் சால்ட் அதிகமா தெரியுது. எனக்கு கொஞ்சம் சால்ட் அதிகமா தெரியுது. ஷேப் இதெல்லாம் அது மாதிரி வரல. டேஸ்ட் வைஸ் குட். இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து சொதப்பல போய் முடிஞ்சிச்சு. இன்னும் வேற ஒரு ரெசிபிஸோட நாங்க வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். until then bye from Mickey sisters. Bye bye.